பாதுகையின் பிரபாவத்தை எப்படி சொல்லலாம்? எங்க கவியரசர் சொல்றார். அவர் சொல்றார், காதல் கடிதம் தீட்டவே மேகமெல்லாம் காகிதம், வானின் நீலம் கொண்டு வா பேணாமையோ தீந்திடும், சந்திரனும் சூரியனும் உனக்காக. கேட்ட மாதிரி இருக்கா? சிம்ரனை பார்த்து பிரசாந்த் சொல்றார், காதல் கடிதம் தீட்டவே மேகமெல்லாம் காகிதம். கரெக்டா? எல்லாரும் கரெக்டா? பாட்டும் பாடிவிட்டேன்னு வச்சுங்கோ, இவர் உபன்யாசமே கேட்கப்படாதுன்னு விட்டுருவா. அதனால ரொம்ப அடக்கமா வாசிக்கிறேன். இதை எங்க கவியரசர் எழுதுறார். ஏன் கவியரசருக்கு இந்த ஞானம் எல்லாம் வந்தது? ஏன்னா அவர் பாதுகா சஹஸ்ரம் உபன்யாசம் கேட்டிருக்கார். நிசேஷம் அம்பரதலம் எதி பத்ரிகா ஸ்யாத், let the entire sky become the paper. நிசேஷம் விடாம, எந்த பார்ட் ஆஃப் த ஸ்கையும் விடாம, எதெல்லாம் ஸ்கையோ அத்தனை ஸ்கையும் சேர்த்து ஒரு லெட்டர் ஆகணுமா. நிசேஷம் அம்பரதலம் எதி பத்ரிகா, பத்ரிகான லெட்டர், கல்யாண பத்ரிகான்னு சொல்றோம் இல்லையா, பத்ரிகான லெட்டர். எதி பத்ரிகா ஸ்யாத், காதல் கடிதம் தீட்டவே மேகமெல்லாம் காகிதம். ஒரிஜினல்லா இது? தேசிகன் பாவம் காப்பிரைட்லாம் போடல பாருங்க. அதனால நிசேஷம் அம்பரதலம் எதி பத்ரிகா ஸ்யாத். அவர் வேற என்ன சொல்றார்? நீங்களாம் சொல்லுங்களே. சந்திரனும் சூரியனும் உனக்காக, சந்திர சூரிய உச்சநேத்ரே, கதிர்மதியம் போல் முகத்தான், திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல். ஆண்டாள் கிட்ட வேற காப்பிரைட் அவர் வாங்கிக்கிறார் இல்லையா? அதனால இந்த இடத்த தேசிகன் எடுக்கிறார். ஆகாயம் எல்லாம் லெட்டர் ஆயிடுத்து. சரி, இதுல எழுதுறதுக்கு இங்கு வேண்டாமா? முன்னால பிரில் அப்படின்னு ஒரு இங்கு, அதுல இப்படி நீங்க அழுத்தினேன்னா அது கீழே அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும் இல்லையா? எங்கேருந்து நம்ம பிரில் இங்கை கொண்டு வருது? அதுவும் நீல கலர் தான் வேணும், ப்ளூ கலர். சில ஃபார்ம்ஸ்லாம் அப்ளிகேஷனில் சொல்லிவிடுவா யூஸ் ஒன்லி ப்ளூ இங்க் அப்படின்பா. ஒய் நாட் கிரீன்? அதெல்லாம் அவரை கேட்காதீங்க. அவர் ப்ளூங்கிறார். ப்ளூக்கு எங்கே போகிறது? சப்தாரணவி, ஆரணவம் கடல், சப்தாரணவம் 7 கடல். முதல்ல எந்த கடல்லேருந்து போய் எடுக்கலாம்? ஏதாவது நம்ம வம்பு பண்ணலாம், சவுத் சைனா சீலேருந்து போய் எடுக்கலாம். சண்டை அங்கே தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? முதல்ல சவுத் சைனா சீலேருந்து போய் எடுப்போம். அடுத்தது அட்லாண்டிக், பசிபிக், இந்தியன், எல்லா கடல்ல இருக்கக்கூடிய நைல்யம், கடல் ஜலம் ஒரு ப்ளூ கலர் இருக்கு இல்லையா? நீங்க உடனே நோ சார், வாட்டர் இஸ் நாட் ப்ளூ, நீங்க உடனே குவாண்டம் பிசிக்ஸ்ல போயிடுவீங்க. இட் அப்பியர்ஸ் ப்ளூ இல்லையா? இப்போ இந்த செஷல்ஸ், மொரிஷியஸ்லாம் நீங்க மேலே போனீங்கன்னா பச்சையா தெரியும், ப்ளூவா தெரியும். இட் இஸ் நாட் தட் வாட்டர். பாருங்க, when you come up with a poem, you should not apply too much of logic இல்லையா? என் கண்ணே வாடா, ராஜாத்தி வாடா, என் 2 கண்ணே வாடா, நாளை குழந்தை என் வழியாதான் நீ பாக்கறியா உலகத்தைன்னு கேட்கும். கண்ணேன்னு கேட்டுவிட்டா இல்லையா? ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் கேட்ராக்ட் பண்ணிட்டீங்களா, ஒய் யூர் டூயிங் கேட்ராக்ட் பார்ட்டி, ஐ எம் யுவர் ஐஸ் சொல்லுமா? அது எல்லாம் சும்மா பேருக்கு சொல்றது தான். நிறைய பேர் சொல்லுவா நீங்க எங்க பிள்ளை மாதிரி அப்படின்பா. சொத்து பத்திரம் எங்க கேட்க முடியுமா? பிள்ளை மாதிரின்னு சொன்னா அந்த மாமி பாவி மேல ரொம்ப அபிமானம் வச்சிருக்காங்கிற அளவோட எடுத்துக்க வேண்டியதுதான். See, similes can never be construed directly. வருது பூஷ்ணிக்கா, நாளைக்கு என்ன குழம்பா பண்ண முடியும் மாமாவை வச்சு? Similes should stop at one point. கடல்லேருந்து நைலியம் எடுத்தார்னா உடனே வாட்டர் இஸ் நாட் ப்ளூ, இட் இஸ் ஆஸ் பர் த குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் பை ஸ்க்ராடிங்கர்ஸ் ஈக்குவேஷன் தட் கெட் ஸ்பிளிட். பிகாஸ் ஆஃப் தட் த ப்ளூ கலர் இன் த இன்ஃப்ராரெட், இந்த விப்கியாரில் வந்து வாட் இஸ் டு த அதர் சைடு இஸ் அல்ட்ரா வயலட், வாட் இஸ் டு திஸ் சைடு இஸ் இன்ஃப்ராரெட். ஸோ தட் ஸ்பெக்ட்ரம் இஸ், இதெல்லாம் சொல்லப்படாது. எல்லாம் நம்ம டிகிரியில் பெருமை வாங்கினா அந்த டிகிரியை ஆற்றுல வச்சுக்கலாம். தேசிகன் சொல்கிறார் 7 கடல்லேருந்து நைலியம் எடுத்தாராம், அதுதான் இங்காம். ஒரு பெரிய பாட்டில் 7 கடல்லேருந்து எடுத்தது தான் இங்கு, ஆகாயம்தான் லெட்டர். இதுல பாதுகையின் பிரபாவம் எழுதணும். எழுதிட்டு யாராவது படிக்க வேண்டாமா? இப்ப நம்மளே ஒரு அந்த காலத்திலலாம் லெட்டர் எழுதுவா, இப்பெல்லாம் நம்ம மெசேஜ் யூ வடகலை திருமண் போட்டுடுறோம் இல்லையா? ஆர் யூ ஃபைன், ஆருக்கு என்ன ஸ்பெல்லிங்? ஆர், அவ்வளவுதான். இப்போ ஸ்பெல்லிங்கே இப்போ எல்லாருக்கும் இப்போ ஆர்ன்னு எல்லாரும் கேட்டா ஆர். யூ ஃபைனுக்கு வந்து 5 போட்டுட்டு எண்ணி, அதுக்கு அவர் எஃப்ஐஎன்இயே எழுதிவிடலாம் இல்லையா? அப்புறம் வந்து அவர் ரொம்ப சிரிக்கிறார்னா லால், கீழே உருண்டு பிறல்றாராம் அவர். அப்புறம் வந்து ஆர்ஓஎஃப்,
அது ஒன்று இருக்கு. ROTF, WDTT, என்னென்னவோ இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து அழகான லாங்குவேஜ். அந்த காலத்தில் லெட்டர் எழுதணும்னு வச்சுங்க, நீங்கள்லாம் பெரியவாள்லாம் இங்கே இருக்கு, அதனால தெரியும். ஒரு காலத்தில் can you even imagine, those of you who have grown up in a world without WhatsApp, how you lived? இப்போ இங்கேருந்து ரூமுக்கு வந்த உடனே உங்கள் குழந்தைகளுக்கு ஃபோன் பண்ணி ரீச் பண்ணிட்டோமா, நடந்து வந்தோம், 5 நிமிஷம் ஆச்சு, இப்போ தான் உள்ளே வந்தோம், சப்பாத்தி கொடுத்தா இவ்வளோ, மினிட் டு மினிட் சொல்கிறேன். ஒரு காலத்தில் இதெல்லாம் இல்லாத போது கிளம்பும் போது போய் வா மகளே போய் வா, அவ்வளோதான். திரும்பி வந்து சேர்ற வரைக்கும் ஆற்றுல வந்து பண்டிகை கொண்டாடலாமா வேண்டாமான்னு பயத்தில் இருப்பா. அந்த அளவுக்கு இருந்த காலம் போய் இப்போ வந்து நின்னால் கார்த்தால சுட தண்ணி வந்தது. இது உள்ளே வந்து அலோவேரா ப்ளஸ் நீம் ஜெல் வச்சுருந்தா அது மினிட் டு மினிட் நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? அதனால யாராவது எழுதினோன்னு அந்த காலத்தில் கண்ணே என் ஆர் அமுதே, என் மனதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தேனே, மானே, உனக்காக நான் வாடுகின்றேன், ஏங்குகின்றேன், உன்னையன்றி நான் யாரை பார்ப்பது, இப்படியெல்லாம் அவர் நினைச்சிருப்பார். எழுத வராது, ஏன்னா நமக்கு 2 சுழினாக்கும் 3 சுழினாக்கும் வித்தியாசம் தெரியாதே இல்லையா? அதனால தான் நீங்கள் அந்த படங்கள்ல எல்லாம் அந்த சுமை தாங்கி எல்லாம் பார்த்தா எழுதிட்டு கசக்கி கூட போட்டுருவார். போட்டு 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 குப்பையா சேர்ப்பார். ஏன்னா ஸ்பெல்லிங் ப்ராப்ளம் இல்லையா? நம்மெல்லாம் தமிழ் கற்றுந்தவா, கேட்டு கொல்லுங்கள், இந்த மாதிரி பேசினா கொல்லணும். இல்ல வர மாட்டேங்கிறதே, ஆச்சாரியால் இல்ல வராதாண்ணா, நாக்க போட்டு தேக்கணும் இல்லையா? அல்ல அப்பேற்பட்ட என்னவோ இன்னைக்கு உபன்யாசத்தை சொல்லப்படாது சொல்கிறேன். இந்த தமிழில் இந்த லாவும் வராமல் கேட்டுட்டேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு ராத்திரி தூக்கமே வருது இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது வேற ஏதாவது மொழி அவர் பேசிடலாம். அப்பேற்பட்ட ஒரு கடிதம் எழுதினோம்னா நம்மளே படித்து பார்ப்போம் இல்லையா? அந்த காலத்தை ராஜாக்கள்லாம் சொல்லுவா, ஒருத்தர் இந்த ஸ்டெனோலாம் எழுதுகிற மாதிரி ஐ வில் டிக்டேட் அப்படின்னா அதையும் எழுதிக்கும், ஐ வில் டிக்டேட் அப்படிங்கிறத. அந்த மாதிரி ஆகாயமெல்லாம் பேப்பர், 7 கடல்லேருந்து எடுத்த நைல்யம் பிரில் இங்கு. யாராவது படிச்சு சொல்லணுமே, அதுக்கு ஒரு வாய் போருமா, ஒரு நாள் போதுமா, அந்த மாதிரி ஒரு வாய் போதுமா. பக்தா சஹஸ்ர வதனஹா, 1000 நாவுகளோடு கூடியவர் யாரு? வெரி குட், ஆதிசேஷன். யார் ஆதிசேஷன்? பெருமாள் தான். ஞாபகம் வச்சுங்க, பெருமாள் தான் ஆதிசேஷன். அவரே தான் அவருக்கு படுக்கையாயிட்டார் இல்லையா? வக்தா சஹஸ்ர வதனஹா, பெருமாளே ஆவிர்பவித்த அந்த ஆதிசேஷனுடைய 1000 நாவுகள் ஸ்துதி பாடுறதான் எழுதினதை. ஏன்னா இப்போ 1000 ஸ்லோகம் நீங்க ஃபாஸ்டா முடிக்கணும்னா யோசிச்சு பாருங்க. இப்போ அதிருத்ரம் மகாருத்ரம்லாம் இருக்குன்னு வச்சுங்க, ஒத்தரே உட்காந்துட்டு 121 வாட்டி சொல்றது கஷ்டம். அதனால 11 பிரிச்சுடுவா. அதுல இவ்வளவு பேர் வாங்குவோம், 11 × 11 121 பிரிச்சுடுவா. அதனால இந்த 1000 ஸ்லோகங்களை சொல்றதுக்கு 1000 நாமங்கள், அப்போதான் பாதுகையின் பிரபாவம் சொல்ல முடியுமா? புரியுறதா? தேசிகன் என்ன சொல்ற, நான் தனியாளா உட்காந்துன்னு இங்க ஸ்ரீரங்கத்தில் உட்காந்து எழுதிட்டு இருக்க முடியாதுன்னா, இந்த மேன்யூஸ்கிரிப்ட்ல எல்லாம் முடியாது. ஆகாயம் எல்லாம் பேப்பர் ஆகணும், 7 கடல் இங்க் ஆகணும், சொல்றதுக்கு 1000 நாவுகள் ஆதிசேஷன் வேணும். அப்பதான் பாதுகையின் பிரபாவம் சொல்ல முடியும். நிசேஷம் அம்பரதலம் யதி பத்ரிகா ஸ்யாத் சப்தார்ணவி யதி சமேத்ய மஷி பவித்ரி பக்தா சஹஸ்ரவதனஹ புருஷ ஸ்வயம் சேத் லிக்கேத ரங்கபதி பாதுகையோர் பிரபாவஹ. ஒரு ஸ்லோகம் எவ்வளவு அழகா எடுக்கிறார் பாருங்க. இப்போ அடுத்தது வேதோபபிரம்மண குதூஹலினா நிபத்தம் விஸ்வம்பராஸ்ருதி பவேன மஹர்ஷிணா யத் வியாசேன யச்ச மதுசூதன பாதரக்ஷே த்வே சக்ஷுஷி த்வதனுபாவம் அவேக்ஷிதும் நஹா. மதுசூதன பாதரக்ஷே, யாருடைய பாதுகையே? மதுசூதனனுடைய பாதுகையே. யார் மதுசூதனன்? நம்மாத்து மாப்பிள்ளை. யாரு? பெருமாள். மது என்கின்ற அரக்கனை கொன்னு முடித்தவன் மதுசூதனன். மதுசூதனனுடைய பாதரட்சையே எது, எந்த ராமாயணத்தில் நிபத்தம் நீ சொல்லப்பட்டாயோ, மகரிஷினா. ராமாயணத்தை சொல்லிட்டு மகரிஷினா எந்த மகரிஷி அவர்? வால்மீகி. வால்மீகி என்கின்றவர். வால்மீகி விஸ்வம்பரா ஸ்ருதி பவேன. விஸ்வம்பராங்கிறது யாரு? விஸ்வம்பரா
விஸ்வத்தை தாங்குபவள் எவள்? பூமாதேவி. தேசிகன் எடுக்கிறாரே, விஸ்வம்பரா, வசுதா, மேதினி, இதெல்லாம் வந்து ரொம்ப அழகான பெயர் பூமாதேவிக்கு. பூஸ்துதியில எடுப்பர். விபுலா, வசுமதி, வசுந்தரா, விஸ்வம்பரா, இவ்வளவு அழகழகான பேர். பேத்திக்கெல்லாம் வைங்க அந்த பேரை. தேடி பிடிச்சி இங்கேருந்தோ ஒரு பேர், சட்டுன்னு அது வாய்க்குள்ளேயும் நுழையாது, அர்த்தம் கேட்டாலும் புரியாது, யூனிக்கா இருக்கணுங்கிறதுக்காக அசட்டுத்தனமா பேரை வைக்காதீங்க. சஹஸ்ரநாமமும் ஸ்லோகங்களும் நமக்கு இருக்கும்போது இதிலேருந்து பேரை வைக்காம ரொம்ப மெனக்கெட வேண்டாங்கிறது அடியேனுடைய அபிப்பிராயம். ஏன்னா ஐ எம் அட் த ரிசீவிங் எண்ட். நித்தியம் ஒரு 2 மெயில் வந்துடும். மை டாட்டர் இஸ் டு டெலிவர், டெல் ஒன் நேம் வித் சா. மை சன் வில் பிகம் அ ஃபாதர், டெல் ஒன் நேம் வித் மா. அது என்னன்னு கேட்டால் இந்த ராசியில் பிறந்தவாளுக்கு இந்த எழுத்தான். இப்படி இல்லை இந்த அசட்டுத்தனமெல்லாம் நமக்கு ஒன்றும் அந்த காலத்து சாஸ்திர வாக்கியமே கிடையாது. கும்பராசியில் பிறந்தவாள்லாம் ராலேருந்து வைக்கணும். என்னது இது? வேர் டஸ் இட் ஆல் திஸ் கம் ஃப்ரம்? அதில் வேற 9 அக்ஷரம் இருக்கணும். அது இங்கிலீஷில் எழுதுவா. என்ன அசட்டுத்தனம் பாருங்க. 9 லெட்டர்டாக இருக்கணும்னு இங்கே நேமாலஜிஸ்ட் சொல்லியிருக்கார். 9 லெட்டர்ஸாக இருந்தால் என்ன ஆகும் சார்? எங்கேயோ போயிடுமா அது? இல்லையா? எங்கேயும் போக வேண்டாம். நம்ம பேரை பாருங்க. த நேம் இஸ் இன் சம்ஸ்கிருதம். யூ ஆர் transliterating it in English. How does it matter if it is a 8 letter or a 7 letter word? If it is something like stone. இப்போ நீங்க வெஸ்ட்ல எல்லாம் போனீங்கன்னா அவள் சஹஸ்ரநாமம் கிடையாது. When they are falling short of names, they have to keep the common nouns. Mr. Hill அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். மலை. நம்ம என்ன பேர் வைப்போம்? அண்ணாமலை. வேற என்ன திருப்பதி, இது சேஷகிரி, ஏதாவது பேர் வைப்போம். ஏதாவது க்ஷேத்திரம் பேர் சொன்னாலும் மிஸ்டர் ஹில், மிஸ்டர் ஸ்டோன், ஒரு ப்ரொஃபஸர் இருப்பார், கல், மட், எர்த், ஏதாவது பேர் வைப்பா. இப்போ இங்கிலீஷில் நீங்கள் பேர் வைக்கிறீங்கன்னா அதில் 5 லெட்டரா 6 லெட்டரான்னு பார்க்கணும். பேர் என்னவோ ஸ்ரீனிவாசன். அதை SREEE எழுதினா என்ன, SRI எழுதினா என்ன, இட் டசன்ட் மேட்டர். ஏன்னா இதை தெரிஞ்சவர் எப்படியா இருந்தாலும் ஒழுங்காக படிப்பார், தெரியாதவர் எப்படியா இருந்தாலும் கொண்டுடுவார் பேரை. நீங்கள் விதேசத்தில் உங்கள் பிள்ளையெல்லாம் இருந்ததானே அது பேரை ஒழுங்காகவே சொல்லாது பாருங்க. பேடி, பேடியா, இது நெல்லு கில்லுலாம் இதுக்கு பேர் வச்சிருக்கேன். இல்லை, ஐ எம் பத்மநாபன். பத்மநாபன் வர அதே, அதனால பேடி. அப்புறம் வந்து சம்பத்துன்னு சொல்ல மாட்டா, சாம். ஏன்னா சாம் அந்த காலத்தில் அந்த சின்ன ஃபேபிள்ஸில் வந்து இந்த டிரைவர், ட்ரக் டிரைவர், அவர் அங்கிள் சாம்னு பேர் இல்லையா? அதனால இன்னொன்று அங்கிள், அது டாம்ஸ் கேபின் ஒன்று உண்டு. அந்த டாம், அந்த டாம் அந்த அப்பார்த்தைட் போது எழுதின புத்தகத்தெல்லாம் வச்சு டெஸ் அப்படின்னு ஒன்று, டெஸ் ஆஃப் த டர்பர் வில்லின்னு அந்த காலத்தில் தாமஸ் ஹார்டிங்கிறவர் எழுதினார். ஆலிவர் கோல்ட்ஸ்மித் தான் ஆலிவர். இந்த மாதிரி எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, you have wonderful names that have been compiled together in our esoteric works. If you just have the patience to go through and just stumble across names, you will come up with beautiful names. அதில் இந்த சொல்றார் மதுசூதன எது வால்மீகி விஸ்வம்பரா, பூமாதேவியுடைய செவிஸ்தானம், அதுக்கு வல்மீகம்னு பேர். மதர் எர்த், அவளுக்கு காது தான் ஆண்டில், அதுக்கு வல்மீகம்னு பேர். வல்மீகத்திலிருந்து வந்தவர் யாரு? வால்மீகி. அதனால ராமாயணத்தை கொடுத்தது யாரு? பூமாதேவி காது. ఇది తెలుగు భాషలో ఉన్న కాదు కాదు, ఇది అరవాడు అంతా చెప్తారు కదా. అరవాడు అంటే తెలుగుకారాళ్ళ தமிழ்காரால அறவாடும்பா, ரொம்ப சத்தம் போடுறோமா கதா. அறவாடு, நான் ஏதோ ஒரு தடவை நாங்கள் ஆந்திரா தெலுங்கானா டூர் கூப்பிட்டுன்னு போகும்போது சுமாராக இந்த மாதிரி தெலுங்கு பேசின்னு வந்தேன். அவள் கண்டுபிடிச்சுட்டா இது தமிழ் அப்படின்னுட்டு இல்லையா? அப்போ இன்னொருத்தரை பார்த்து சொல்ல, அறவாடுனா ஏதோ நல்ல பேருன்னு இருந்துச்சு. அறவாடுனா சத்தம் போடுற வரோம் இல்லையா? இதே எங்க பாரதியார் சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்துங்கிறார் இல்லையா? அந்த காதுனா காது, பூமாதேவியுடைய காதிலிருந்து பிறந்தவர் வால்மீகி. வால்மீகி வாயிலேருந்து வந்தது ராமாயணம். அப்படின்னா பூமாதேவி காது தானே ராமாயணத்தை கொடுத்தது. பூமாதேவியுடைய மண்ணிலிருந்து பிறந்தவள் யார்? சீதை. சீதையுடைய பெருமையை சொல்றது எது? ராமாயணம். அதனால பூமாதேவி மேல பிறந்த சீதைய பூமாதேவி காது கொண்டாடுறது. விஸ்வம்பரா ஸ்ருதி பவேன, விஸ்வம்பரா பூமாதேவியுடைய காதிலிருந்து ஸ்ருதி பவேன வந்த வால்மீகி மகர்ஷினா வேத உபபிரம்மினா. இப்போ டாக்டர் கிட்ட போனா ஏதோ ஒரு வியாதிக்காக போறேன்னு வச்சுக்கோ, டாக்டர் ஸ்ரீராம்னு இருக்கார். யாரு?
சுவாமி நிஜம் டாக்டரா? ஐயோ பயமா இப்போ பேசுறதுக்கு. அதனால பொதுவாக அந்தந்த துறையில் ஞானிகள் இருந்துட்டா அந்த துறையை பற்றி நான் ரொம்ப பேச மாட்டேன். ஆனால் ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் உயர்ந்த நாமாவை வச்சுருக்கார். அடியன் ஏதாவது தப்பு பண்ணால் க்ஷமிச்சுப்பார். என்னென்னா இப்போ டாக்டர் கிட்ட போகிறோன்னு வச்சுக்கோ, ஏதோ வியாதிக்காக போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு அந்த துறையில் இருக்கக்கூடிய அந்த வைத்தியர் டயக்னோஸ் பண்ணணும் நமக்கு என்னங்கிறத, இல்லையா? அவர் கேட்பார், உங்களுக்கு என்ன பண்ணுறது, ரொம்ப என்ன தலை வலிக்கிறது சார் அப்படின்னு உபன்யாசம் கேட்டேளா? அதனால் ஏதாவது ஒன்று ஏதாவது சொல்ல வேண்டாமா, இதனால் இருக்குது அதனால் இருக்குது, இருக்கிறத அப்படியே சொல்லிடணும் வைத்தியர்கிட்ட. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் கேட்பார், நீங்கள் வேறு ஏதாவது மாத்திரை சாப்பிட்றீங்களா, மாத்ராபலம் இல்லைலாம் சாப்பிட்றீள், கிளிபி ப்ரைடா, கிளிக்லாசைடா, மெட்ஃபார்மின் காம்பினேஷனா, பயோக்ளிட்டசோனா, ஓஹோ காலெல்லாம் அப்படியே வீங்கி தண்ணி நீர் கோத்துருக்கா, ஸ்டாட்டின் சாப்பிட்றீங்களா, ஏதாவது ஒன்று கேட்பார் அவர். இன்னொன்று டு பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா இப்போ எல்லாரும் ட்வீட் பண்ணிடுறான் பாவம், அவருக்கு அவருடைய தொழில் இருக்கு இல்லையா? அதனால் என்ன சொல்லிவிடுவார், முதல்ல நீங்கள் போய் உங்கள் சிபிசி எடுத்துக்கோங்க, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் எடுத்து விட்டமின் டெஸ்ட்டும் பண்ணிவிடுங்க. ஏன்னா இப்போல்லாம் போகிறது இல்லை. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் D3ன்னு ஒன்று சொல்கிறான் இல்லையா? அது நம்ம பொதுவாக நம்ம வந்து இந்த வெங்காயம் முன்னே சாப்பிடாத என்ன மாதிரி ஒரு அசடுக்கு அதுவும் இருக்காது. அது ரொம்ப குறைச்சல இன்சஃபிஷியன்ட் டிஃபிஷியண்ட்டாக போயிடும். அப்போது அந்த வைத்தியாலாம் சொல்கிறது என்னென்னா, காலங்கார்த்தால் உதிக்கிற சூரியனில் போய் நில்லுங்கோங்கிறார். பாருங்க, உங்களுக்குலாம் ஃப்ரீயாக விட்டமின் D3 இன்னைக்கு சப்ளை பண்ணியாச்சு. ஆனால் நீங்கள்லாம் ஒரே கவச்சம் குண்டலெல்லாம் போட்டு ஒன்று தொடவே படாதுங்கிற மாதிரி இருக்கு. அதனால் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் குளிரில் நீங்கள் பயப்பட வேண்டாம். இது வந்து ஆனால் ஒத்துக்கிறேன், இப்போ மெட்ராஸில் வந்து இந்த காரத்தார் தான் நான் வந்து டிசம்பரில் திருப்பாவை சொல்லும்போது ஒரு ஸ்வெட்டர் போட்டுன்னு வருவா பாருங்கோ. அப்போ தான் யோசிப்பேன், வாங்கி வச்சாச்சு வீட்டில், எப்போ இதெல்லாம் போட போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படி 32லேருந்து 30 ஆயிடுத்துனாலே அதெல்லாம் போட்டு காதில் பஞ்சை வச்சுண்டு இந்த பக்கம் மேலே அப்படியே மகர குண்டலங்கள் இரு செவி இணங்க மதிமுகம் தனியிலே முறுவல் விளையாட, அப்பேற்பட்ட வேத உபபிரம்மிணா குதூகலேன வேதத்தின் சாரத்தை சொல்ல வந்த ராமாயணம். ராமாயணத்தை கொடுத்தது எது? பூமாதேவி காது. ஞாபகம் வச்சுங்க, காது யாரு? வால்மீகி. அதனால அதுவும் அண்ட் வெரி குட் அண்ட் நிபத்தம் வியாசேன, வியாசர் கொடுத்த அந்த பிரபந்தம் எது? மகாபாரதம். ஒன்னு பூமாதேவி காதிலேந்து வந்த ராமாயணம், இன்னொன்னு வியாசர் கொடுத்த மகாபாரதம். அது என்னவா? துவே சக்ஷுஷி, அதுதான் நமக்கு 2 கண்ணம். இப்போ யாராவது டாக்டர் கிட்ட நீங்கள் போகிறேன், ஆப்தல்மாலஜிஸ்ட் கிட்ட போனேன்னா அவர் ஒரு யந்திரம் வச்சிருப்பார், சின்ன இங்கே வச்சுக்கோங்கோம்பார், இப்படி ஜூம் பண்ணி பார்ப்பார், குறுகிய பார்வையா தூர பார்வையா, அப்புறம் இந்த ஏஸ்டிக்மேட்டிசம்னு ஒன்று உண்டு, சிலிண்ட்ரிக்கல் லென்ஸா, குளுக்கோமாவா, கேட்டராக்டா, ஏதாவது ஒரு வியாதி கண்ணை வச்சுன்னு சொல்ல வேண்டாமா இல்லையா? ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இதில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸெரோஃப்தால்மியா, காதில் ஜலமே வரமாட்டேங்கிறது, ஜலத்தை போட்டுங்கோ, டியரி ஐஸ், ஏதாவது ஒன்று சொல்லணும். அப்போ டாக்டர் கேட்குறார், ஷோமி யுவர் 2 ஐஸ். நீங்கள் நல்ல சாஸ்திரக்காரராக இருந்தால் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் காமிச்சு, இதுதான் என்னுடைய 2 கண்ணு. துவே சக்ஷுஷி, இந்த 2 கண்ணு, ஒன்று மகாபாரதமா ஒன்று ராமாயணம். அதுலேருந்து என்ன தெரியுது? இது 2 கிரந்தமும் உங்கள் வாழ்க்கையில் உபன்யாசம் ஒரு தடவையாவது கேட்டும். ராமாயண நவாகம் ஒரு தடவை கேளுங்கோ. மகாபாரதம் அது பொதுவாக நான் சொல்லின்னு வந்து இதில் கோயம்புத்தூரில் சொன்னேன், கேரளாவில் திருச்சூரில் சொன்னேன், எல்லாம் சொன்னேன். ஆனால் ஆர்கனைசர்ஸே பயப்படுறான். அவள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணணுன்னு கேட்பா, சுவாமி உங்கள் டேட்ஸ் கொடுங்க அப்படிம்பா. டேட்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னே டாபிக் கொடுங்கோம்பா. மகாபாரதம். மகாபாரதமா? மகாபாரதமா? நீங்கள் ஏதாவது பாகவதம் சொல்லப்படாதா? அதுதான் போன தடவையே சொல்லியாச்சு, பாகவதம் சொன்னாதான் கூட்டம் வரும். மகாபாரதம்னா எல்லாரும் பயப்படுறா. எதுக்கு பயப்படுறா அப்படின்னு கேட்டால், அது ஏதோ அது படிச்சுவிட்டா சண்டை வந்துருமா அப்படின்னா நம்ம ராமாயணமும் படிக்கக்கூடாது, ஏன்னா அதில் யுத்த காண்டம் இருக்குது இல்லையா? பாகவதமும் படிக்கக்கூடாது, அதுலேயும் கம்சவதம், அந்த வதம், இந்த வதம், எல்லா வதமும் வருது. திஸ் லாஜிக் ஐ டோன்ட் நோ ஹூஎவர் ஹஸ் கிவன். அனந்தராம தீட்சிதர் வாழ் உபன்யாச சக்கரவர்த்தி 48 நாள் ஆஸ்திக சமாஜம் வீனஸ் காலனியில் மகாபாரத உபன்யாசம் சொல்வார். எம்பார் விஜயராகவாச்சாரியார், பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் ஹரிகதையே பண்ணியிருக்கார். எங்க ஆச்சாரியன் கருணாகரன் சுவாமி அவர் உபன்யாசம் சொல்லியிருக்கார்.
கார்பங்காடு சுவாமி வேலுக்குடி வரதாச்சாரியாருடைய ஆச்சாரியன் அவர் சொல்லுவார் மகாபாரதம் என்னவோ அது இப்போ we are all a society of misinformation. எங்கேருந்து இதெல்லாம் வருதுன்னு தெரியல. அதனால ஐ ஹவ் டு கன்வின்ஸ் த ஆர்கனைசர். சார் மகாபாரதம் சொன்னா நல்லது தான் சார். அப்புறம் சரி நீங்க சொன்னா சரியா இருக்கும், சரி சொல்லுங்க. இப்போ அரைங்குறையமா அவருக்கு ஒரு சந்தோஷமே இருக்காது. மகாபாரதம் இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒர்க். 1600 கேரக்டர்ஸ்னா ஹியூமன் சைக்காலஜியே அதில் இருக்கு. என்ன பியூட்டிஃபுல் ஒர்க் அது. அதை படிக்காம பாகவதம் நான் ஒத்துக்கிறேன், பாகவதம் ரொம்ப வசதி தான், பக்தி கிரந்தம். எனக்கே போர் அடிச்சு போயிடுது. யூஎஸ்க்கு போறேன், 5 இடத்துல பாகவத சப்தாகம், அடுத்தடுத்து 5 இடத்துல பாகவத சப்தாகம், ஒரு இடத்துல நாராயணிய சப்தாகம், நாராயணியமும் பாகவதம் தான், நாராயணிய சப்தாகம், ஒரு இடத்துல விஷ்ணு சஹஸ்ரநாமம், அது மட்டும் கொஞ்சம் மகாபாரதத்துக்குள்ள இருக்கு அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம், இன்னொன்னு ராமாயண நவாகம். இப்படியே தான் எல்லாரும் கேட்கறது பாகவதம். மகாபாரதம் ஏன் கேட்கக்கூடாது? ஒரு கண்ணு மகாபாரதம் ஞாபகம் வச்சுங்கோ. பாகவதம் விஷ்ணு புராணத்தை விட நமக்கு பிரமாண கிரந்தம் மகாபாரதம் தான். மகாபாரதம் இல்லைன்னா பகவத்கீதை கிடையாது, மகாபாரதம் இல்லைன்னா சஹஸ்ரநாமம் கிடையாது. அதனால துவே சக்ஷுஷி நஹா அபேக்ஷித்தும் த்வத் அனுபவம், உன்னுடைய பெருமையை சொல்றதே. ராமாயணம் எப்படி நான் பாதுகை பெருமை சொல்றது? அதுல தானே பரதன் போய் சொல்றான், அண்ணா நீ எப்படியாவது அயோத்தியாவுக்கு திரும்பணும்னு சொல்லும் போது ராமர் சொல்றார், இல்லப்பா அப்பா சொல்லியிருக்கார், அப்பாக்கு நான் சத்திய வச்சனம் பண்ணியிருக்கேன், 14 வருஷம் காட்டில இருந்துட்டு வரேன்பான்னு சொல்ல, நும்பணி ஆகிலும் மன்னவன் பணியான்றாகிலும் நும்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்னோன்னு கம்பருடைய பாடல். நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன்ப்பா, அதனால 14 வருஷம் போயிட்டு வரேன். அப்பாவே போயிட்டாரேன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? அப்பாவே போயிட்டாரா அப்படின்னா ஓகே தென் இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பேன் நான், இல்லையா? இதெல்லாம் பேச்சு சாமர்த்தியங்கிறது நமக்கு இருக்கு இல்லையா? அப்பாவே இருந்திருந்தா பரதா ஒருவேளை இப்ப கூட மனசு மாறி என்ன நாட்டுக்கு தான் கூட்டிருப்பாரு, அதனால அப்பாவுடைய ஆசையை பூர்த்தி பண்ணணும் வா பரதான்னு சொல்லிட்டு நானும் போயிருப்பேன். ராமர் பாவம் இண்டிகேட்டரும் போட்டு கையும் காமிக்கிறவர், ஒரே ரூல்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், அவர் ஸ்டிக்லர் டு ரூல்ஸ். அதனால அவர் சொல்லிட்டார் 14 வருஷம் நான் இருந்துட்டு தான் வருவேன், இல்லையா? அவர் என்ன இந்த காலத்து தலைவர்களா? பெரிய வழக்குல ஒரு 10 நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருவார். போயிட்டாரா இனிமே 15 வருஷம் அங்கதான் சொல்றதுக்குள்ள வெளியில வரும்போது தாரத்தம்பட்டையோட அவரை வரவேற்கிறார். 10 நாள் போயிட்டு வரார். வழக்கில் மாட்டிக்கொண்டு ஒன்றும் தாமரை இலைமேல் பட்ட நீர் துளி போல் அந்த ஒரு துளி கூட கலங்கமில்லாமல் வந்த எங்கள் தலைவரே, அப்படியே டம் 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 டம்னு சொல்லி அவருக்கு தைத்திரிய உபனிஷத்தை சொல்லி ஒரு பக்கம் பிரபந்தத்தை பாடி மாலையை போட்டு, பெரிய மாலையா இருக்கும் போட்டு, அவர் இப்படி 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 இப்படிலாம் கை காமிச்சுட்டு வெளில வரும்போது நம்ம என்ன ஒரு சொசைட்டி ஆயிட்டம் பாருங்க, இல்லையா? அவரை வரவேற்று அவருக்கு கொண்டாடி பட்டத்தை வேற கொடுத்து, நம்ம நாடு ஸ்டேட்டு எல்லாத்தையும் அவ கையில கொடுத்து, that is why we are in a different state, இல்லையா? அதனால அந்த மாதிரி இல்லாமல் மகாபாரதம் ராமாயணம் நாக்கில் இருக்கணும். துவே சக்ஷுதி த்வத் அனுபவம், அனுபவத்தை கொள்ள வேண்டும். பிரத்யக்ஷந்தி பரிசுத்த தியோ யதாவத் ராமாயணே ரகுபுரந்தர பாதரக்ஷே. ராமாயணத்துல எங்க ராமர் இல்லப்பா நான் வரமாட்டேன்னு சொன்ன போது பரதன் என்ன சொல்லியிருக்கணும்? ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஐ வில் நாட் கோ வித்வுட் யூ ராம் அப்படின்னு அந்த இடத்துல உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருப்பேன், பின்னாடி சாத்துக்குடி ஜூஸ் செய்யுங்கள், பின்னாடி போய் சாப்பிட்டுட்டு வரணுமே, அதெல்லாம் அரைச்சி வச்சாதானே போய் சாப்பிட்டுட்டு வந்தோடனே நான் உண்ணாவிரதம் உயிர் இருக்கும் வரை போராடுவேன். ஏன்னா உயிர் இருந்துட்டே இருக்கும், சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறாரே அவர், எப்படி போகும் அது? அதனால அப்படிலாம் இல்லாம பிராயோபவேஷம் இருந்திருக்கணும் பரதன். ஐ வில் நாட் கோ வித்வுட் யூன்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? அப்போ வசிஷ்டர் சொன்னார், ராமா அதை கொடுத்துருன்னு விட்டார். ராமரும் அதுவா லக்ஷ்மணா போய் அதை எடுத்துன்னு வாரினார். லக்ஷ்மணன் அதுவா அதை எடுத்துன்னு வரேன். இந்த உட்வார்ட்ஸ் கிரைப் வாட்டர் மாதிரி கொடுத்தியோ, நீ குழந்தையா இருக்கும் போதும் அதுதான் கொடுத்தேன் அப்படின்னு அந்த கொள்ளு பாட்டி வந்து சொல்லுவோம். அவாத்துல பாருங்க அத்தனை பாட்டியும் உயிரோட வேற இருக்கா. இதுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணியே அவ இருக்க வாழ்க்கலாம். ஒருத்தர் படுத்த படுக்கையா இருந்தார். அவாத்துக்கு ஒருத்தர் வந்து சாத்துக்குடி வைன் போனார், கதவை தட்டினார். ஒருத்தர் கதவை திறந்தா
என்ன படுத்துட்டு இருக்கவருக்கு சாத்துக்குடியா? இல்லை இல்லை பார்த்துக்கிற உங்களுக்குன்னா. ஏன்னா படுத்துட்டு இருக்கவாளை விட பார்த்துக்கிறவாளுக்கு தான் கஷ்டம். படுத்துக்கிறவர் ஒரே இடத்த படுத்துருவார், ஸ்தலசைன பெருமாள் மாதிரி இல்லையா? பார்த்துக்கிறவாளுக்கு தானே அதை பிழிஞ்சு பிழிஞ்சு அப்பப்போ கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் பார்த்துக்கிறவாளுக்கு தான் தெம்பு வேணும். அதனால் அந்த பாட்டி உள்ளேருந்து வந்து சொல்லுவோம், கொள்ளு பாட்டி, நீ குழந்தையா இருக்கும் போதும் அதுதான் கொடுத்தேன். அதுக்கு அடுத்தது அவளோட பொண்ணு, எந்த தந்தை தந்தை தம் முத்தப்பன் எழுபடிகால் தொடங்கின்னு அந்த மாதிரி, அதை போய் எடுத்துன்னு வா, அதுவா அதுவா, சரி அதை போய் எடுத்துன்னு வா லக்ஷ்மணா, அதுவா அதுவா, அதை போய் எடுத்துன்னு வர. என்ன எல்லாம் ஜூம் பண்ணி பார்க்குறா. எங்கள் தந்தி டிவி, வேற என்ன டிவிலாம் இருக்குது, நியூஸ் 7, தாமரை, என்னென்னவோ டிவி இருக்கு, எல்லா டிவியும் ஜூம் பண்ணி பார்க்கறது. நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே பேசுகிற வாழ்க்கைலாம் தமிழ் அப்படி தான் வரும், ஒழுங்காக பேசுகிறவா அங்கே எங்கே இருக்கா. அதனால ஜூம் பண்ணுறா, லைவ் கவரேஜ். என்ன எடுத்துன்னு வர போறார் உள்ளேந்து அப்படின்னா, பஷ்மினா ஷாலா, வால்நட் ஃபர்னிச்சரா, சாஃப்ரனா, என்னன்னு பார்த்தா பெருமாளுடைய 2 பாதுகை. ஐய செருப்பு, அதையா எடுத்துன்னு வரார் இவர். அத தலைமையில சுமந்துன்னு வரார் லக்ஷ்மணன். நல்ல வேளை நம்ம அந்த இடத்துல இல்லை, நம்ம என்ன போட்டுன்னு வந்துட்டு இருப்போம். யாராவது உங்க குழந்தைய நீங்க போய் உங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குழந்தைய இதை எடுத்துன்னு வராது. முதல்ல why you can't take, can't you go and take, what has happened to you, you are hale and healthy, you are suffering from good health, go take your slippers by yourself அப்படின்னு சொல்லிடும். எந்த குழந்தைய இப்பெல்லாம் போய் நீ பாதுகை எடுத்துட்டு வா, நான் எங்க அப்பா அம்மாலாம் சொல்றதை கேட்பேன், இதெல்லாம் இந்த டைலாக் எல்லாம் விடாதீங்க. எடுத்துட்டு தப்பித்தவரி ஒரு ஆத்து குழந்தை, ஒரு நச்சிகேதஸ் மாதிரி, ஒரு பிரகலாதன் மாதிரி தப்பித்தவரி பிறந்திருந்தாலும் அது போட்டுண்டு வருமே ஒழிய அப்படியே அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே வேணா உங்க தலை மேல வந்து வைக்கும் இல்லையா? பட்டாபிஷேகம் பண்ணி அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாழ்யந்தன். லக்ஷ்மணன் தலையில சுமந்துன்னு வரார், அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே. அதை கீழே வச்சாரா ராமர், ஏறினாரா இறங்கினாரா, அதை பரதன் கிட்ட கொடுத்தாராம். பரதன் யாரை வர சொன்னார் அயோத்தியாக்கு? ராமரை. Maximum Rama should have convinced, I will not be able to come owing to such reasons, you take care pa, let us stay in touch mua அப்படின்னு அனுப்பிச்சிருக்கணும் இல்லையா? the world is very small, we will keep meeting again, இப்படி எல்லாம் தானே மெசேஜ் அனுப்புகிறோம். அப்படி அனுப்பிச்சிருக்கணும். ராமர் என்ன சொன்னார், இதை கொடுத்துரும் அவங்கிட்ட. பரதன் வந்துடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு தலையிலேருந்து எடுத்துன்னு போறார். ஏன்னா ராமரை கேட்டால் பாதுகையா கிடைக்கணும், நம்ம ஒருத்தர்கிட்ட போய் வரோம். தாத்தா வருவாரா? இல்லை இல்லை, தாத்தாவோட கீழே 2 இருக்கு பாருங்க, அது தலையில எடுத்துன்னு போ, அதாலே 2 அடி அடிச்சுட்டு வருவோம். தாத்தாவை கேட்டா, you are disrespecting me, you are looking down upon me, you do not know how to treat a human being well. சண்டை 4 இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு வருவோம். ஏன்னா பரதனுக்கு தெரிஞ்சிருக்கான் ராமரை விட ஒசத்தி அவர் பாதுகைன்னு. அதனால தேசிகன் சொல்றார், இந்த பாதுகையின் பிரபாவத்தை சொன்னவர் முதல்ல எங்க ராமாயணத்தை கொடுத்த வால்மீகி தானே அப்படிங்கிற. இதுல சொல்ற, பிரத்யக்ஷந்தி பரிசுத்ததியோ யதாவத் ராமாயணே ரகுபுரந்தர பாதரக்ஷே சஸ்வத் பிரபஞ்சிதமிதம் பரையைவ விருத்தியா சங்கேப விஸ்தர தசாசு தவானுபாவம். ரகுபுரந்தர பாதரக்ஷே, ரகுநாதனின் பாதுகையே. பரிசுத்ததியா, நல்ல புத்தி மதியோடு கூடியவர்கள். பிரத்யக்ஷந்தி, அவளுக்கு தான் புரியுமா. உங்களுக்கெல்லாம் புரியுறது பாருங்க, பாதுகையின் பிரபாவம் உங்களை பத்தி தான் சொல்லியிருக்கார் தேசிகன். பரிசுத்த தியா, நல்ல மதியோடு கூடிய காஷ்மீர் யாத்ராக்கு வந்த பாகவதர்கள், நீங்க தான் வையத்து வாழ்வீர்கள், உங்களை பத்தி தான் பல்லாண்டே பாடியிருக்கா. பிரத்யக்ஷந்தி தவ அனுபவம், உன்னுடைய அனுபவத்தை, பாதுகையின் அனுபவத்தை காலங்கார்த்தால 6 மணிக்கு எழுந்து டீ காப்பியை குடிச்சுட்டோ உட்காந்துண்டு இல்லையா? இப்போ மெட்ராஸ்லாம் இந்த மாதிரி ஒரு செட்டப் கிடைக்குமா நமக்கு இல்லையா? ஒரு ஏசி ஹாலில் போட்டு அடக்கி, இங்கெல்லாம் பாருங்க, புதிய வானம் அப்படிதானே அவர் பாடுறார். புதிய வானம் இல்லை இல்லை, புதிய வானம் புதிய பூமி மாத்தியில பாடுவார். அதனால அப்பேற்பட்ட அந்த ஒரு இயற்கையின் சூழல்ல சன்ரைஸ் ஆகும்போது சொல்றதுக்கு எனக்கும் எவ்வளோ பாகம். இந்த செட்டப் எல்லாம் எனக்கு ஜென்ரலி கிடைக்காதே. எங்களோட ஸ்ரீலங்கா யாத்ரா வந்தவ யாராவது இருக்காளா? இங்கே மாட்டிண்டவ யாராவது இருக்காளா? சரி, ஸ்ரீலங்கா யாரும் இல்லையா? இருக்காரா யாரு? நான் தான் நினைக்கிறேன்.
ஏன்னா இங்கே போன யாத்திராவில் வந்தவாளில் ஒரு 60 பேர் எங்களோட வந்தவா. இந்த யாத்திராவில் ரிலேட்டிவ்லி ஒரு 15 பேர் 20 பேர் முன்னாடி வந்தவா, பாக்கி எல்லாரும் நியூ பீப்புள். ஸ்ரீலங்கா நாங்கள் 3 யாத்திரா போட்டோம். இப்போ நினச்சி பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது எப்படி போட்டோன்னு. 2016 ஒன்று, 2018 2 நினைக்கிறேன். 2016 ரம்போடான்னு ஒரு இடம், அந்த இடத்துல பியூட்டிஃபுல் செட்டப், அப்படியே பின்னாடி வாட்டர் ஃபால்ஸ், என் மேலே தண்ணி செதறது. அந்த இடத்துல எல்லாரும் உட்காந்து கேட்டோம். இந்த மாதிரிலாம் ரேர் அக்கேஷன்ஸ் கிடைக்கும். இயற்கையோடு இணைந்து சொல்லுவதுங்கிறது ஒரு பாக்கியம் இல்லையா இல்லையா. ஓப்பன் செட்டப்பில் அப்படியே யூஆர் ப்ரீதிங் பியோர் ஏர் இல்லையா. நான் இப்போ வந்து வள்ளுவர் கோட்டத்தில் உட்காந்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரே சத்தமாக இருக்கும். போராட்டத்துக்கு தான் வள்ளுவர் கோட்டம். அதனால இந்த இடத்துல தவ அனுபவம், உன்னுடைய அனுபவம் யதாவத்து எப்படி இருக்கோ அப்படியே சொல்றது. இப்போ பாருங்க, நேற்று ஒரு அல்வா சாப்பிட்டேன் ராத்திரி. நாங்கள் அல்வா கொடுத்தோம். நேற்று ராத்திரி நாங்கள் ஒரு அல்வா கொடுத்தோமே. என்ன அல்வா? அது பேர் என்ன? கோதுமை அல்வான்னு சொல்லப்படாது. ஏன்னா கோதுமை அல்வா எப்படின்னா, கோதுமையை ஊற வச்சுட்டு அரைச்சுட்டு பால் எடுக்கணும். பாலை வச்சு கலரினாதான் அது கோதுமை அல்வா. அது கிளாஸ் மாதிரி இருக்கும். அல்வா கோந்துன்னு ஒன்று கிடைக்கும், அது போடுறது கடையில எல்லாம் போடுவா. அது வாய்ப்பை கடிச்சு அது தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. அல்வா கோந்து போடாமல் அது பாலை மட்டும் வச்சு பண்ணா அது இது வந்து அசோகா அல்வான்னு பேர். மூங் தாலை வச்சு கொஞ்சம் கோதுமையை வச்சு அப்படியே கலர்றது. பால் எடுக்க வேண்டாம் இதில். ஏன்னா இது 100 பேருக்கும் உட்காந்து அவர் எப்போ பால் எடுத்து முடிப்பார் பாவம் இல்லையா. இந்த அசோகா அல்வா, ஏன் இது அசோகா அல்வா முதல்ல கொடுத்தோம்? ஸ்ரீநகரியிலேன்னு வந்திருக்கும். ஸ்ரீங்கிறது யாரு? மகாலட்சுமி. அஷ்டோத்தர சதநாமாவளியில் என்ன வருது? பிரகிருதிம் விகிருதிம் வித்யாம் சர்வபூதஹித பிரதாம் ஸ்ரத்தாம் விபூதிம் சுரபிம் நமாமி பரமாத்மிகாம் வாசம் பத்மாலயாம் பத்மாம் சுச்சீம் ஸ்வாஹாம் ஸ்வதாம் சுதாம் தன்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் நித்யபுஷ்டாம் விபாவரீம் அதிதீம் ச திதீம் தீப்தாம் வசுதாம் வசுதாரிணீம் நமாமி கமலாம் காந்தாம் க்ஷமாம் க்ஷீரோத சம்பவாம் அனுகிரக பராம் புத்திம் அனகாம் ஹரிவல்லபாம். அசோகாம், அசோகான்னு வந்திருக்கா. மகாலட்சுமி ஊர்லேன்னு வந்திருக்கோம். அதனால உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு அசோகா ஹல்வா போட்டோம் இல்லையா. இப்போ அந்த அல்வா எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? ரொம்ப நீங்கள் கூனி கேட்காதீங்க சார், நாங்கள் இதை விட பெட்டராக பண்ணுவோம். நாங்கள் வந்து என்ன ஸ்ரீரங்கம் ராதுவை பார்க்குறோம், ஹேமா சுப்பிரமணியமை பார்க்குறோம், சாந்தா பாட்டியை பார்க்குறோம், வேற என்ன கருவேப்பிலை சமையல், கொத்தமல்லி தொகையல், அப்புறம் இருக்கவே இருக்கார் கும்முன்னு போட்டால் வருங்கிறாரு வெங்கடேஷ் பட்டை பார்க்குறோம். நாங்கள்லாம் எப்பேற்பட்ட நலபாகம். நீங்கள் என்ன ஒரு சாதாரண அல்வா போட்டு எப்படி இருக்குன்னு கேட்டுருக்கீங்களா? இப்போ பொதுவாக நன்னா இருக்குன்னு அசியூம் பண்ணிப்போமே. இப்போ டிஸ்கிரைப் பண்ணுங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? அது நன்னா இருந்தது. நன்னா இருந்ததுங்கிறது ஜென்ரல் அட்ஜெக்டிவ். அது எப்படி நீங்கள் சொல்ல எனக்கு அது வாயில் நான் ஊறணும். சொல்ல முடியுமா? கஷ்டம். அப்போ சார் நீங்களே சாப்பிட்டு பார்த்துக்கோங்க சார் சொல்வேளா. ஆனால் தேசிகன் என்ன சொல்கிறார்? அப்படிலாம் இல்லாமல் பாதுகையின் பிரபாவம் எப்படி இருக்கோ நான் அப்படியே அதை சொல்கிறேங்கிறார். அதனால் யதாவத் எப்படி இருக்கோ பிரபஞ்சிதம் டீட்டெயிலாக அதை நான் சொல்லியிருக்கேன். சஸ்வத் மறுபடியும் புனః சொல்கிறோம் இல்லையா. புனః மறுபடியும் ராமாயணத்தில் சங்கேப விஸ்தர தசாசு, அதாவது சில இடங்களில் சுருக்கி சொல்லணும். சில வார்த்தைகள்லாம் இப்போ பாருங்களேன், யதாவத்து எப்படி இருக்கோ அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனை நான் சுருக்கி சொல்லணும். இந்த யதாவத்துக்கு நான் ஒரு 2.5 மணி நேரம் சொன்னேன்னு வச்சுங்க, நல்லா இருக்காது. அதுக்காக முழு ஸ்லோகத்தையும் ரகுபுரந்தர ரகுவின் பாதரட்சையே பிரத்யக்ஷந்தி பார்க்கின்றாயாக அனுபவம் கொள்கின்றாயாக இப்படி சொல்லி முடிச்சா இது தமிழ் சொற்பொழிவு மாதிரி ஆயிடும். உபன்யாசத்துக்கும் சொற்பொழிவுக்கும் வித்தியாசம் உண்டு. அது என்னவோ அது பல பேர் வந்து அப்படியே தமிழ் பற்ற காமிக்கணும், தமிழ் சொற்பொழிவுன்னு போட்டுடுறா. சொற்பொழிவு கிளாஸ் ரூம் லெக்சர் மாதிரி இருக்கும். அடுத்ததாக நாம் குறள் எண் 13 பார்ப்போம். தோன்றி புகழோடு தோன்றுக, தோன்றி தோன்றுவது, புகழோடு தோன்றுக தோன்றுவது, தோன்றலின் தோன்றாமல் போய்விட்டால் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்தில் வள்ளுவனார் தெரிவிக்கின்றார். இது சொல்லிசை அளபடை, இது குறள் நடை என்று 13 14க்கு செல்வோம். இப்படி வந்து வேர்ட் டு வேர்ட் சொல்றது தான் சொற்பொழிவு மாதிரி. உபன்யாசத்தில் யூ ஹாவ் டு கிரியேட் அ ஸ்டோரி.
விஸ்தாரமாக சொல்லணும், டெய்லி எக்ஸாம்பிள்ஸை வச்சு சொல்லணும், கொஞ்சம் ஹாஸ்யமாக சொல்லணும், சில அனுபவம் சொல்லச்சா அவர் சொல்ல நமக்கு இப்போ சொல்கிறவர் அழப்படாது இல்லையா. அவர் உட்காந்து அழுதுவிட்டாருன்னு வச்சுங்கோ, கையை அப்படின்னு சில பேர் அழுதுருவா. அரை மணி நேரம் இவரை பாவம் சாஸ்வதப்பட்டதுக்கே ரொம்ப நாழி ஆகிடும். மாமா அழாதீங்க மாமா அப்புறம் சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்கு. சொல்கிறவர் ஒழுங்காக சொல்லணும், கேட்குறவாள்லாம் ஐயோ என்னமா இருக்குது நீங்கள் அழணும் இல்லையா. சொல்கிறவரும் விக்கி விக்கி லோ 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 லோன்னு அழுது கண்ணை தொடச்சிட்டு உத்திரியத்தில் இதுக்கு மேலே இருந்தாலும் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டா அப்புறம் அவருக்கு சம்பாவனை கிடைக்காது. அதனால அது எந்த இடத்துல விஸ்தாரமாக சொல்லணுமோ சொல்லணும், எந்த இடத்துல சுருக்கி சொல்லணுமோ சொல்லணும். யூ ஷுட் நோ தி ஆர்ட் ஆஃப் ஆர்டிகுலேட்டிங். குரல் மேலே ஒசத்தணும், எந்த இடத்துலையும் தெரியணும். ஒரே குரலில் சொல்லின்னு போனோம்னு வச்சுங்கோ, கேட்குறவாள்லாம் முடிச்ச உடனே சாமி என்னமா சொல்லுது அப்படின்னு போயிடுவா இல்லையா. இப்போ ராமர் விக்கி விக்கி சொன்னார், அந்த விக்கி விக்கிங்கிறது கீழே போகணும். ஒரு ரௌத்ரத்தோடு வந்தார், அந்த குரல் மேலே போகணும். ரௌத்ரத்தோடு வந்தார், விக்கி விக்கி சொன்னார் அப்படின்னா எப்படி கேட்குறவாளே பாவம் இமோஷனை போட்டுக்கணுமா. தேர் ஷுட் பி அ ஜுடிஷியஸ் மிக்ஸ் ஆஃப் இமோஷன்ஸ். ரொம்ப அழவும் கூடாது, குரலை ஒரே குரலாகவும் சொல்லிட்டு போகக்கூடாது. அதனால இங்க சொல்றார், சாஸ்வத் விஸ்தார தசாசு இதம் பரையைவ பாதுக விருத்தியா. பாதுகையின் விருத்தின்னு சொன்னா ஒரு நடை. இப்போ ஒரு மீட்டர்னு சொல்றோம் இல்லையா, தமிழ்ல கூட மீட்டர் நடைன்னு உண்டு. தேர் இஸ் அ வே யூ வில் ஹாவ் டு ரிசைட் ஸ்லோகாஸ். இப்போ நீங்க பொதுவாக நம்ம சாஸ்திராமம் சொல்லும் போது சொல்லிடுறோம். இப்போ நரசிம்மரை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன்னு வச்சுக்கோ, அப்போ பூகண்டம் வாரணாண்டம் பரவர விரட்டம் டம்படம் போருடம்பம் டிம் 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 டிடிம்பம் அப்படி சொல்லாமல் பூகண்டம் வாரணாண்டம் பரவர விரட்டம் டம்படம் போருடம்பம் டிம் 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 டிடிம்பம் அது சொல்லும் போது நம்ம கண் எதிர்க்க அந்த தூண் நிற்கணும். இதே கிருஷ்ணரை பற்றி சொல்லும்போது அதராஹித சாருவம்ச நாலா மகுட்டாலம்பி மயூர பிஞ்ச மாலா ஹரிநீலஷிலா விபங்கலீலா பிரதிபா சந்து மமாந்திம பிரயாணே, அந்த இடத்துல ஸ்ருங்காரம் இருக்கணும். பூகண்டே கேரளாக்கே சரித நிஹனிலா முத்தரே நைவனாவா சம்பாத வியூதமாத்னே புனருபரி நவகிராம நாம்னி സ്വദാംനി. കേരളത്തിൻ്റെ ഒരു സ്റ്റൈൽ അല്ലേ ഇത്. ഭട്ടതിരിയൻ്റെ പറ്റി ഒരു ശ്ലോകമാണ്. ഉവ്വ് അറിയോ? ஸோ இந்த ஒரு டோன் வரணும். ஸோ எவ்ரி லாங்குவேஜ் ஹேஸ் இட்ஸ். இது இப்போ நம்ம தமிழில் இருக்கக்கூடிய நம்மள் வரான், எங்கே வந்திருக்கான், நிம்பள் கேட்குறான் அப்படின்னு சொன்னால் நம்ம கிண்டல் அடிக்கிறோம் இல்லையா. தமிழுக்குன்னு ஒரு பேச்சு திறமை உண்டு, அதுக்குன்னு சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லணும். அதுக்குன்னு ஒரு நடை எப்படி இருக்கோ அந்த நடையோடு நான் பாதுகா சஹஸ்ரத்தை சொல்கிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். இப்போ ஒரு அளவுக்கு சொல்லியாச்சு, ரொம்ப நாள். ஏன்னா உங்களுக்கு பல பேருக்கு இந்த 2 வருஷமா லைவா உபன்யாசம் கேட்காம யூடியூப்லயே கேட்டதுனால, யூடியூப்ல ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமோ, நீங்க விட்டு விட்டு கேட்கலாம், பாஸ் பண்ணிடலாம். போர் அடிச்சுடுத்துன்னு வச்சுங்க, ஐயா இதே சொல்றார், எப்ப பார்த்தாலும் தேசிகன் தேசிகன் ராமானுஜர் போர், இவரை கேட்டா இதுதான் சார் அப்படின்னு பாஸ் பண்ணிடலாம் இல்லையா. தளிகை பண்ணும்போது கேட்கலாம். இப்போ சாத்துமது குதிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, திருமாரியாச்சு, அப்புறம் எதுக்கு பாதுகா இப்போ உபன்யாசம் கேட்காட்டோம். சாத்துமது பண்ணும்போது போர் அடிக்கிறதேன்னு கேட்கணும், ஆயிடுத்தே இல்லையா. ரொம்ப நாள் ஈயசொம்ப வச்சாலும் உருகிடும், அதனால அணைச்சிடணும், அவ்வளோ. அதோட உபன்யாசமும் நின்று போயிடும். சாத்துமது கொதிக்கிற வரைக்கும் தான் உபன்யாசம், அது ஆஃப் பண்ணியாச்சு. இதெல்லாம் 2 இயர்ஸில் இருந்த அட்வான்டேஜ். லைவ் இன் பர்சன் உபன்யாசத்தில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, பாஸே பண்ண முடியும், பேசிகிட்டே இருப்பார் இவர். நம்ம மேலே நம்மளும் வெயில் வருதுன்னு இப்படி காமிக்கிறோம், ஜாடையை கூட புரிஞ்சிக்க தெரியாத ஒரு ஜடம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அதனால் கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் புரிஞ்சதுனால, ஏன்னா எப்போ ஒரு 4-5 பேர் எழுந்து நின்றுடுறாளோ இல்லையா, அப்படி எப்போவுமே நமக்கு கொஞ்சம் இப்போ லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் இதெல்லாம் ஆசனம் எல்லாம். ஏன்னா முதல்ல ஒரு அரை மணி நேரம் அந்த குளிரில் ஒரு உறக்கம் வந்திருக்கும், அடுத்தது ஒரு அரை மணி நேரம் சத்துவகுணம். அதான் ஒன்று நம்மளால் போகிறோம் சுவாமி, இந்த சூரிய வெளிச்சம் போகிறோம், இதுக்கும் மேலே வேண்டாம் அப்படின்னு தோணிடுறது இல்லையா. அதனால் இப்போ நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஆனால் இன்னைக்கு சில இடங்களை பற்றி சொல்லிவிட்டு நாளைக்கு இதை பற்றியும் சொல்லிவிடுறேன். இன்னிது நாளைது நான் எனி திங் டு ஆட் நீங்கள் அப்புறம் சொல்லிவிடுங்க சுதர்ஷன்.
இன்னைக்கு நான் வந்து திவ்யதேச யாத்திராலாம் போகும்போது அந்தந்த ஸ்தலத்துல ஆழ்வார் என்ன பாடியிருக்காரு இதெல்லாம் சொல்லுவேன். இப்போ வந்து அப்புறம் வந்து இந்த ஆரு வேலி, பேத்தாப் வேலி இதை பத்தி எல்லாம் ஆழ்வார்கள்லாம் ஒன்றும் சொல்லல. திஸ் யாத்ரா இஸ் a mix of little spirituality and lots of nature. அந்த நேச்சர்ல பெருமாளை பார்க்க வேண்டியது உங்க திறமை. ஊர் ரோஸ்ல 10 மடங்கு இருக்கு, பெருசு 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 பெருசார். இதுலதான் இந்த ஊர்ல இருக்கவாழ்ல குல்குந்துன்னு ஒண்ணு பண்ணுவா. அது நல்லா கலரிட்டு they will keep it for months together. நம்ம ஊர்கா மாதிரி அது ரொம்ப நாள் வச்சுக்கலாம். because when you put அபினவ குப்தா, பஞ்சதந்திராவை கொடுத்த விஷ்ணு சர்மா இவாள்லாம் பிறந்த ஊர் இது. அதனால இந்த மாமல்லேஸ்வர் கோவில் இதுக்கெல்லாம் போயிட்டு வருவேள். We would suggest that please be here by 2:33. ஏன்னா we will have the tiffin ready for you. சுட சுட வச்சிருவோம். இந்த கிளைமேட்ல கொதிக்க கொதிக்க சாட்டா நல்லா இருக்கும். டீ காஃபி will also be served along. ஸோ நீங்கள் வந்த உடனே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போது ஏன் சார் 5 மணிக்கு வந்தால் வச்சுருக்க மாட்டேல பாருங்க. இப்போ சப்பாத்தி ஒரு 95 பீப்புளுக்கு பண்ணணும்னா ஒருத்தர் 2 சாட்டா 3 சாட்டா கூட he has to make 300 chapatis. And how many equipments they will have? They will have only 1 tawa. இவ்வளவு பேருக்கும் பண்ணி பாத்திரத்தை அலம்பி அடுத்த வேளைக்கு கட் பண்ணணும். ஸோ திஸ் attitude of let him keep will not work. There is a time 3:30 தான் வைப்போம். அதுக்கும் மேலே if you're delayed, assume that you may have to have something outside in the shops. Then it's only dinner. Dinner will be served at 8:30 and our dinner is generally like ஒரு முளக்குழம்பு, தொகையல், பருப்பு பொடி, something to keep you healthy. அதனால ஸோ இன்னைக்கு வந்து பெருமாளோட அனுகிரகத்தில் திருவிண்ணகரப்பன், மூத்தப்பன், என்னப்பன் இருக்க மாதிரி ஊத்தப்பன் அதை சர்வ் பண்ணிவிடுவோம். பாவம் ஊத்தப்பம் பண்ணணும்னா பாருங்க, அவர் எவ்வளோ நாளி ஒரு 5 மணிக்கு ஆரம்பித்தாதான் 8 மணிக்கு ஒரு 400 ஊத்தப்பத்தை பண்ணி முடிக்க முடியும் இல்லையா? அதனால we have to understand, be considerate to them. So 3:30 வந்துரேல், you can have நன்னா tiffin, go in your room, rest. Maybe at 5 o'clock we can have a nice question and answer session in the lawns, and then we will have maybe ஒரு half an hour of antakshari, just like that. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் இல்லையா? அது இருந்துட்டு 8:30 we'll have dinner. இப்போ ஏன் சார் ரூமில் இருக்க முடியாதா? ரூமில் இருக்கிறதுக்கு நம்ம ஆற்றுலேயே இருந்திருக்கலாமே இல்லையா? ரூமில் உட்காந்துட்டு போர்வை பொத்துன்னு உட்காரத்துக்கு ஆற்றுலேயே உட்காந்துருந்தா ரூபாவே செலவு இருந்திருக்காது. மெனக்கெட்டு இங்கே வந்து ரூம்லேயே உட்காரத்துக்காக வந்திருக்கோம். அதனால we can be back. So I leave it to you here. Plan amongst yourselves how you'll have to get inside the jeep at the right time. ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நீங்க எந்த ஜீப்ல ஏறீங்களோ நீங்க அதே ஜீப் அது வேணா you can take it the photo, ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. எடுத்துட்டா அந்த வண்டி நம்பர் ஞாபகம் இருக்கும். ஏன்னா இந்த வண்டி ஓட்டுநர் பேர், கூட வரவா பேரெல்லாம் சட்டுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது இல்லையா? அதனால அந்த வண்டி நம்பரை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அண்ட் ஜென்ரலி இன்னொன்று விஷயம் சொல்கிறேன், இந்த செல்ஃபி எடுக்கிறோம் இல்லையா, பி வெரி கேர்ஃபுல். செல்ஃபி எடுக்கும்போது நம்மளையே பார்த்துட்டு இருப்போம், பின்னாடி என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கவே மாட்டோம். இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ப்ளீஸ் பி கேர்ஃபுல் வென் யூ டேக் செல்ஃபீஸ். ஐ எம் நாட் டெல்லிங் யூ நாட் டு டேக். ப்ளீஸ் பி கேர்ஃபுல் எவ்ரிவேர். This is my earnest request to all the people immaterial of your age and experience. Please be careful. And நம்ம வந்து இங்கே வந்து இந்த நாடு எப்படி இருக்குது, இந்த இடம் எப்படி இருக்குது, இந்த முன்னாடி எப்படி இருந்தது நிலைமை, இப்போ எப்படி இருக்குது இந்த நிலைமை, இந்த வம்பெல்லாம் நம்ம பேச வேண்டாம் யார்கிட்டையும். ஸோ நம்ம இங்கே இயற்கையை பார்க்க வந்திருக்கோம், அதை மட்டும் ரசிச்சுட்டு போகலாம். ஓகே, let us not get into all the local politics here. கைடோட ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க. ஏன்னா at times I'll tell you, if you go up the hill your mobile won't work. That is also another point. Okay, so we leave it here. Kavitarkika Simhaya Kalyana Gunashalini Srimate Venkateshaya Vedanta Gurave Namaha.